பார்த்திங்கன்னா நம்ம சோனாவுக்கு பர்த்டே. ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, பார்ப்போம். இங்கே ஒருத்தர் தூங்குறாரு, இங்கே ஒருத்தர் தூங்குறாரு. என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுறா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனாவுக்கு பர்த்டே. இப்போ தான் நாங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் படுத்துட்டோம். டக்குன்னு நான் மட்டும் ஏஞ்சி வந்திருக்கேன். இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. உள்ளெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ நம்ம அந்த கேக்லாம் செட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்து இன்றைக்கி ஒரு கேக் கட்டிங் பண்ணிடலாம். எல்லாம் நான் கேக் வெட்டுறேன்னே சொல்லலை, நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஆனால் வாங்கி வெளியே வச்சுருந்தேன், செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். சரி, எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக எடுத்துருவேன் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, இப்போ வாங்க, எல்லாம் நல்லா புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, நானே சைலண்ட்டாக பேசிகிட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே தான் நம்ம கேக்கு. மேடம்க்கு பிடிச்ச ஃப்ளேவரை நம்ம வாங்கியாச்சு. மேடம் வந்து ரெட் வெல்வெட் தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ரெட் வெல்வெட் வாங்கியாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இருட்டாக இருக்கும். அதே மாதிரி இருட்டாக இருக்குது. இப்போ லைட்டு போட்டோம்னா எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. இங்கே ஒருத்தர் தூங்குறாரு, இங்கே ஒருத்தர் தூங்குறாரு. Excuse me. Sorry for the disturbance. ஓய், ஹாப்பி பர்த்டே. என்ன பர்த்டேன்னே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், சார் சார், டக்கு டக்கு ரொடியெல்லாம் செய்யுங்க. மேக்கப் பண்ணிட்டு வரியா? நீங்களா யாருடா? How do I tell you? சரி, ஒன்றும் இல்லை, அப்படியே படுத்து தூங்க. ஆமாம், கேக் மாதிரிலாம் இல்லை. ஆமாம், ஹாட்டு. நல்லா இருக்கா? ஐயோ, பார்த்து டேஞ்சர் செஞ்சிட போகிறான்னு. இப்போ எந்திரிச்சான்னு கதை கந்தலாக்கி விட்டுருவான்னு. ஓகே, ஆமாம், சோனு குண்டுன்னு எழுதியிருக்கணும். ஆமாம், சோனா குண்டுன்னு எழுதலான் இருந்தேன். சரி, சோனு குட்டின்னு எழுதிட்டேன். நல்லா இருக்கா? ஓகே, அதெல்லாம் சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே. ஓகே, டன். வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. ஐயோ, ஒரு கை தானே இருக்குது. சரி, ஓகே, ஃபோனை தட்டுறேன், கை தட்டுறேன். ஹாப்பி பர்த்டே சோனா. நம்ம எடிட்டில் இங்கே கிளாப்ஸ் போட்டுக்கலாம். ஆமாம். 5 minutes later. நல்லாக்கா? ஆமாம், செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். ஆமாம், மேமே வாங்கிட்டு வந்தேன். ஓகே, எனக்கு போதும். நோ சுகர் சேலஞ்ச். ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடுவோம். ஆமாம், ஓகே, நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் இருக்குது. ஐஸ்கிரீமாக சாப்பிட்டுட்டு. சரி, ஓகே, நல்லா இருக்கலாம். ஓகே, டன். இது உங்களுக்கு எத்தனை வயசு மேடம்? 18. ஆமாம், 18. ஓகே, 17. அப்போ ஆஹா. ஓகே, அவள் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். கிஃப்ட்டு பார்த்துட்டா என்ன கிஃப்ட்டுன்னு தெரியாதுடா. அங்கே தான் வச்சுருக்கேன், சர்ப்ரைஸ். கூடயே இருக்கனால எதுவுமே பண்ண முடியல. இந்த கேக்கை வச்சு எடுத்து வரதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு.
பார்த்தாலும் கூடயே உட்காந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதான் கேக்கு எடுத்துட்டு வர நினைச்சேன். ஆனால் இப்போ எடுத்து வர நினைக்கல. நம்ம எதுவுமே பண்ணவே முடியல. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். A few moments later. இதுதான் அந்த கிஃப்ட்டு. வாங்க எடுத்துருவோம். என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ற? இது பொம்மை. பொம்மையா? சார் பொறுமையாக சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஸோ இதான் வந்து எங்களோட வீடு. இந்த வீடை நாங்கள் தனியாக அப்புறமா காட்டுறோம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. கிஃப்ட் வந்திருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஐயே ஃபஸ்ட் டைம் கதையை ஓடுறா புழுவுறா. ஓகே என்ன போட்டிருக்கு? ஃபேஷன் கேப். ஃப்ளிப்கார்ட்டோட டப்பா தான் போட்டிருக்கு. அந்த டப்பா வெளியே இருந்து வாங்கிட்டு வந்த டப்பா. இவ்வளோ பெருசாக கொடுத்தா தானே நீ ஏதோ பெரிய கிஃப்டாக இருக்குன்னு நம்புவ. இதுக்குள்ளே ஒரு டப்பா இருக்கும் பாரு, அதுதான் ஆக்சுவல் சைஸு. அடப்பாவி என்னடா வச்சிருக்க உள்ள? அது குட்டி டப்பா, டப்பா இருக்கு. அது குட்டி டப்பா. என்னது இது? ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் தெரியும். இப்படியே பார்த்துட்ருப்பேன். என்னது இது? வாட்சா? நான் நினச்சேன் வாட்சுன்னும் போதே வாட்சு தான் வாங்கி தருவாங்க. நல்லா இருக்கா? வா சூப்பராக இருக்கே. வாட்சுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமாம். இது என்னோட எத்தனாவது வாட்சு? 48வது வாட்ச். டைம் வச்சுட்டு அதை அழுத்தினா ஓடும். 12:15னா 20 வைப்பா, 20னா 25 வைப்பா. 5 minutes ஃபாஸ்ட்டாக இருப்போம். என்ன சின்ன இதில் நொடி முள்ளே காணும்டா. முள்ளாக இருக்காது, அவ்வளோதான். ஐயோ ஏமாற்றிட்டாங்கடா. ஓடு கையில். ஓகே எப்படி போடுறதுன்னே தெரியல. இந்த வாட்ச் இப்படி தான் போடணும். இப்படி போட்டு பின்னாடி கை காட்டு. இங்கிட்டு பாதி இப்படி பாதி ப்ரெஸ், அவ்வளோதான். ஓகே நைஸ். தொலைன்ட்டு அது டைட் பண்ணிக்கலாம். பக்கத்து வாட்ச் ஷாப்பில் கொடுத்து. நைஸ். ஏன்டா தலைகளை போட்டு நான் உனக்கு போட தான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு பார்க்க நேரம் இருக்குது. அப்போ நீ பாரு, நான் பார்க்கல. ஓகே யாராவது டைம் கேட்டால் என்கிட்ட சொல்லு, நான் மணி வந்து 6:45. ஆமாம் ஓகே இருக்கட்டும். ஓகே ஓகே நல்லா இருக்கு. ஓகே சூப்பராக இருக்கா? சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம கேக்லாம் வெட்டியாச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு, வாங்கிட்டாங்க. சரி ஓகே இப்போ வந்து நம்ம காலைல வெளில போக போகிறோம். ஆக்சுவலி இந்த வாட்சை கொடுத்தப்ப எனக்கு இது என்ன வாட்சு என்ன பிராண்டு எதுவும் தெரியாது. இப்போ தான் சொல்கிறேன் அது ஒரு பிராண்டட் வாட்சாம். ஆமாம் 200 300 கேட்குறான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். DW வாட்சாம். எதுக்குடா எனக்கு என்ன பிராண்டுன்னு கூட தெரியல. எனக்கு இதுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். சரி ஓகே வேணா அப்போ எனக்கு கொடுத்துரும். வேறு யாருக்காச்சும் கொடுத்துடலாம். வேறு யாருக்கு நீ என்ன கேட்டீங்க? கட்டி விட்டுறா சாப்பிட்டு. வேணாம் எனக்குலாம் வேணாம் வாட்ச். ஆக்டிவ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஆமாம் நாளைக்கு அந்த சைஸை கட் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே நல்லா இருக்கு பரவாயில்ல. ஓகே டன். சரி ஓகேங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட்லி கிஃப்ட். ஐயோ சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதை விட நிறைய காஸ்ட்லி கிஃப்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமாம் ஓகே போதும். சரி ஓகே இப்போ நாங்கள் கேக்கை சாப்பிட்டு தூங்க போகிறோம்.